யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள முன்னாள் கலைப்பீடாதிபதி ரகுராம். வவுனியா மாநகர சபை முன்னாள் மேயர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. இம்மாதம் முதல் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. சுரேஷ் சாலேவின் தொலைபேசி கணனி கடவுச்சொற்களை சிஐடியிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையில் உணவு பஞ்சம், விவசாய அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. ஒவ்வொரு குடிமகனும் தனது மொழியில் அரசுடன் தொடர்பு கொள்வதற்கான உரிமையை நடைமுறையில் உறுதிப்படுத்த வேண்டும், ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு. 2009 நடந்த மாபெரும் துரோகம், வெள்ளை கொடி ரகசியத்தை உடைத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கோப்பாப்புலவு போராட்டம் 8வது நாளை எட்டியது, காணி விடுவிப்புக்கு ஆதரவாக பௌத்த மதகுரு உள்ளிட்ட குழு. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் உள்ளிட்ட 14 பேரை எதிர்மனதாரர்களாக கொண்டு பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை இன்றைய தினம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மன்று வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியாகிய சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட கால தற்காலிக துணை விரிவுரையாளராக கடமையாற்றிய பெண் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒலிப்பதிவு என சில ஒலிப்பதிவுகள் டிக்டாக் மற்றும் முகநூலில் பகிரப்பட்டன. அதனடிப்படையில் சிலரால் முகநூலிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையிலேயே பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதில் 14 பேர் எதிர்மனதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியாகிய முன்னாள் மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இணைய இடைப்பீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக், பேஸ்புக் ஆகியவை மனுதாரர் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கினை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்ற நீதிவான் நிபந்தனையுடனான கட்டளையை பிறப்பிப்பதா இல்லையா என்பதனை முடிவு செய்வதற்காக வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளார். பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நாங்கள் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கானது ஆதரவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கானது நிகழ்நிலை காப்புச் சட்டம் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பீடாதிபதியும் பேராசிரியருமான சிவசுப்பிரமணியம் ரகுராம் என்பவரினால் போடப்பட்ட வழக்காகும். இதில் 1 தொடக்கம் 14 வரையான எதிர்மனுதாரர்கள் இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் முதல் 6 பேருமானவர்களாக சிவதர்ஷினி பரமசோதி, துணைவேந்தர யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கங்கா ஜெயபாலன் மற்றும் தேசாம் ஜெயபாலன் என்பவர்கள் இடைநீட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களினுடைய தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள், மனுதாரர்கள் தொடர்பான தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை பிரசுரித்தமைக்காக இவ்வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தின் நீதிபதியானவர் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் திகதிக்கு நிபந்தனையுடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதா இல்லையா என முடிவு செய்வதற்காக திகதிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்புச் சட்டத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் கொப்பியினையும் தங்களுக்கு அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவ்வழக்கானது நிபந்தனையுடனான கட்டளையை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பதற்குரிய குறிப்பிட்ட விடயத்தை தெரிவிப்பதற்காக ஜூலை 10ஆம் திகதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிகழ்நிலை காப்புச் சட்டமானது எவராவது ஒருவர் ஒரு தனிநபர் பற்றியோ அல்லது அவருடைய கூட்டங்களை பற்றியோ தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் இலக்கம் 52 கீழ்
குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட கூற்றுக்களை கூறுவாரிடத்து அவருக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தினை பதிவு செய்து அவ்வாறான விடயங்களை இது இனிவரும் காலங்களில் கூறக்கூடாது என்றும் கூறப்பட்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இச்சட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை முக்கியமாக நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். வவுனியா மாநகர சபை முன்னாள் மேயர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMAS ரத்னமாலா தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய CCTVயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேயர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியை இன்று கோரியிருந்தனர். இதன்போது போலீசாரின் கோரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்திய வவுனியா நீதிவான் நீதிமன்றம் வவுனியா மாநகர சபை முன்னாள் மேயர் சு. காண்டீபன் உட்பட 4 பேரை கைது செய்ய உடனடியாக நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இன்று வழங்கிய உத்தரவின் மூலம் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் மாநில புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேஷ் சாலே தனது கைபேசி மற்றும் கணனி களவுச் சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்காக வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கடந்த நீதிமன்ற நாளில் பாதுகாப்பு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு மனுக்களுக்கும் நீதிவான் இன்று தீர்ப்பளித்தார். பாதுகாப்பு தரப்பு முதலில் முன்வைத்த CID பணிப்பாளரை விசாரணையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிவான் நிராகரித்தார். அதேபோல் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலேவுக்கு வழக்கு தயாரிப்பிற்காக செய்தித்தாள்கள், எழுத்துப் பொருட்கள் மற்றும் சட்ட நூல்கள் வழங்க அனுமதி கோரிய மனுவும் நிராகரிக்கப்பட்டது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127ஆம் பிரிவின் கீழ் ஒப்புதல் வாக்கு மூலமாக கருதப்படாத வகையில் நீதிவானிடம் அறிக்கை வழங்க அனுமதி கோரிய மனுவையும் நீதிவான் நிராகரித்தார். இத்தகைய அறிக்கையை தற்போது நடைபெற்று வரும் விசாரணைக்கு இடையூறாக அமையக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முதல் மற்றும் 2வது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலதிக ஆதாரங்கள் இல்லை என்பதனால் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியும் நிராகரிக்கப்பட்டது. 3வது சந்தேக நபரான சுரேஷ் சாலே தொடர்பில் எதிர்கால நீதிமன்ற விசாரணைகளில் அவரை நேரில் ஆஜர்படுத்த தேவையில்லை என்றும் காணொலி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்ற கோரிக்கையை நீதிவான் ஏற்றுக்கொண்டார். மேலும் 3வது சந்தேக நபருக்கு சட்ட ஆலோசகர்கள் அணுகுவதை நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் முதன்மை செயற்பாட்டாளர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தாக்கல் செய்த மனு தொடர்பான உத்தரவுகளும் வழங்கப்பட வேண்டும் என நீதிவான் தெரிவித்துள்ளார். அதேபோல் பாதிக்கப்பட்ட தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராணுவ அதிகாரி அஜித் சாந்த குமார ஜெயதிலக சட்டத்தரணி பதவியின்றி நீதிமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிப்புகளை மேற்கொள்ள அனுமதி கோரிய மனு தொடர்பாக தீர்ப்பு செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று வழங்கப்படும் என நீதிவான் அறிவித்தார். நாட்டில் உணவு தட்டுப்பாடு இல்லை, உணவு பாதுகாப்பு என்பது சிறந்த மட்டத்தில் உள்ளது. எனவே உணவு பற்றாக்குறை குறித்து மக்கள் வீணச்சம் கொள்ள வேண்டியதில்லை. விவசாய அமைச்சர் லால்காந்த் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்னினோ காலநிலை பற்றி பேசி அச்சமூட்டுகின்றனர். நாம் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். எனவே பாரிய தாக்கம் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை வெளிநாட்டில் இருந்து தற்போது இலங்கைக்கு டின்மீன் இறக்குமதி செய்யப்படுவதில்லை. இப்படி பல நல்ல விடயங்கள் நடந்தாலும் எதிர்மறையான விடயங்கள் பற்றியே சமூகத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே அமைச்சர் இதனை மேலும் தெரிவித்துள்ளார். அமைதியான இலங்கை ஒன்றை கட்டியெழுப்புவதாக இருந்தால் ஒவ்வொரு குடிமகனும் தனது மொழியில் அரசுடன் தொடர்பு கொள்வதற்கான உரிமையை நடைமுறையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்களின் பொதுச் சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் 23 பொது மாதிரி விண்ணப்ப படிவங்களை சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் தயாரித்து இணையத்தில் வெளியிட்டு வைக்கும் ஆரம்ப விழா இன்று கொழும்பு 5 எல்விட்டிகல மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ வாசத்தல கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் நிலவிய யுத்தத்திற்கு மொழி பிரச்சினை ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அரசு நிறுவனம் ஒன்றில் ஏதேனும் ஒரு சேவையை பெற்றுக் கொள்ளும் போது தான் இரண்டாம் தரப்பு பிரஜை அல்ல, அனைவரும் சமனானவர் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். 23 பொது மொழி மாதிரி விண்ணப்ப படிவங்களை 3 மொழிகளிலும் வழங்குவது சிலருக்கு சிறிய காரியமாக தோன்றலாம். ஆனால் இவ்வாறான சிறிய நடவடிக்கைகளே பாரிய சமூக மாற்றங்களுக்கு அடிப்படை என்று நான் நம்புகிறேன். பல்கலாச்சார, பெண்மொழி மற்றும் பல மதங்களை கொண்ட சமூகமாக இலங்கை ஒவ்வொரு குடிமகனும் தனது தாய்மொழியில் அரசு சேவைகளை பெறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை சமூக பொறுப்பாகும். ஒரு நபர் அரசு நிறுவனத்திற்கு வரும்போது தனது மொழி காரணமாக பயமோ, அசௌகரியமோ அல்லது இல்லாமல் போகும் என்ற உணர்வோ இருக்கக்கூடாது. அரசு என்பது அனைவருக்கும் சொந்தமான ஒரு பொது இல்லம். எனவே அதன் கதவுகள் அனைத்து மொழிகளுக்கும் திறந்திருக்க வேண்டும். எதிர்காலத்தில் அனைத்து இன மக்களும் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய அமைதியான இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டுமானால் இந்த வேலை திட்டத்தை நடைமுறையின் நோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் என்றார். 2009 முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது நடந்த வெள்ளைக்கொடி விவகாரம் மற்றும் அதன் பின்னணியில் அரங்கேறிய துரோகங்கள் குறித்து உண்மைகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கப்படுத்தியுள்ளார். இந்த தருணத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் முக்கிய உறுப்பினர்கள் வெள்ளைக்கொடியுடன் சரணடைவதற்கு சர்வதேச நாடுகள் மற்றும் இலங்கை அரசுடன் உடன்பாடுகள் எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வரலாற்று துரோகத்தின் காரணமாகவே நூற்றுக்கணக்கான முக்கிய போராளிகளும் பொதுமக்களும் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதிப் போரின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருந்து சில தலைவர்கள் சுயநல போக்குகளே இந்த பேரழிவுக்கு காரணம் என்பதை நிரூபிக்க தயாராகி இருப்பதாக குறிப்பிடுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 8வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் பௌத்த மத குருக்கள் தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். கோப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழிட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள குறித்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய சந்திப்பின் போது காணி விடுவிப்பு தொடர்பிலான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்களின் போராட்டத்திற்கு தமது பூரண ஆதரவை வழங்கியதோடு காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராகி இருப்பதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். அத்துடன் காணி விடுவிப்பை வலியுறுத்தும் கவனஈர்ப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது தேசிய பாதுகாப்பு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவம் தற்போது பயன்படுத்தி வரும் பகுதிகளை மாற்று அரச அல்லது பொது காணிகளுக்கு மாற்றி மக்களின் பூர்வீக வாழ்டங்களை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கலந்துரையாடல் மற்றும் கவன ஈர்ப்பு நிகழ்வில் சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கோப்பாப்புல மக்களின் காணி உரிமை போராட்டம் தொடர்ந்து கவனம் பெற்று வரும் நிலையில் விரிவான தீர்வை எட்ட வேண்டுமென்று எதிர்பார்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடையே வலுத்து வருகிறது.